சர்வானந்த் நடிப்பில் இப்போ நம்மளுக்கு அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கா நரி நரி நடுமும் முரரை முடிவு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்குறது மேடம் சார் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூடி ஆன்லைன் என்னன்னா அந்த மூடி ஸ்டார்டிங்லாம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு அவங்க வீட்டில் அவங்க லவ் பண்ண தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அப்பா ஹீரோ கூட்டிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ கூட பேசினதுக்கு அப்புறமும் ஹீரோ சுத்தமாக பிடிக்கல ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பிரச்சனையே வருது. அந்த பிரச்சனை சரி பண்ணி கடைசியில் ஹீரோயின் கூட ஒன்றா சேர்ந்தாரா இல்லையா, இதுதான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த மூவி எனக்கு பிடிச்சிது. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் பொறுத்தவரை டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா காமெடிலாம் வச்சு வேறு லெவல் கலக்கிட்டாங்க. செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி காமெடிஸ்லாம் வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் சரியெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயினாக காமெடி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒர்க் ஆயிருக்கு. இந்த மூவியில் ஹீரோட ஆக்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின்ஸோட ஆக்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோயின்ஸோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மெயினாக மூவியில் பார்க்கறதுக்கு அவங்க செம்மையாக இருக்குது. இந்த மூவியில் வர லவ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு பேரிங்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆச்சு இந்த மூவியில். இந்த மூவியில் ஒரு சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்லாம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் டப்பிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் இருந்துச்சு. இந்த மூவியில் மைனஸ்ன்னு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஹாப் தான். ஃபர்ஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகுது. ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி ரைட்டிங் சரி சொதப்பி வச்சிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும். செகண்ட் ஹாப்பில் ஒரு காமெடிக்காகவே கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த மாதிரி காமெடிஸ்லாம் வச்சிருக்காங்க செகண்ட் ஹாப்பில். ஸோ ஓவரால் அந்த மூவி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு என்ன ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தான காமெடி மூவியாக அந்த மூவி இருக்கும்.